ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் கனெக்டிவ் டிஷ்யூவோட காம்போசிஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம ஜென்ரலாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் ஒரு ஜாயிண்ட்டில். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஜாயிண்ட்டில் உள்ள ஸ்ட்ரக்சர், லிகமெண்ட், அப்புறம் டெண்டான், அப்புறம் போன், இதிலலாம் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன காம்போசிஷன் இருக்குது, என்னென்ன அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா, பிளேலிஸ்ட்டில் நமக்கு இந்த சாப்டர் ஜாயிண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஹியூமன் ஜாயிண்ட் டிசைன், இந்த சாப்டரில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் நம்ம என்னென்ன ஸ்ட்ரக்சருக்குள்ளது பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம லிகமெண்ட்குள்ளது பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் டெண்டான்குள்ளது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கார்டிலேஜில் நமக்கு ஃபைப்ரோ கார்டிலேஜ், அப்புறம் ஹைலைன் கார்டிலேஜ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக நம்ம போன்குள்ளே படிக்கலாம், ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம லிகமெண்ட்குள்ளே போகலாம். லிகமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு லிகமெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு படிக்கலாம். லிகமெண்ட்டில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, லிகமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹெட்ரோஜினஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இது நிறையா சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஒரே சப்ஸ்டன்ஸ் இருக்காது, ஓகேவா? இதனால ஹெட்ரோஜினஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் இதில் ரொம்ப கம்மி அமௌண்ட்டாக தான், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் செல்ஸ் இருக்கும், ஓகேவா? செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 to 20% தான் செல்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ்லாம் என்னென்னு தெரியல அப்படின்னா, நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ இருக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும், ஓகேவா? எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் நிறையா இருக்கும். அபவுட் 80 to 90% இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு ஃபைப்ரில்லர் காம்பவுண்டு, கொலாஜன், எலாஸ்டின் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே என்ன டைப் ஆஃப் கொலாஜன் இருக்குது அப்படின்னா, நமக்கு கொலாஜன் டைப் 1 ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஓகேவா? கொலாஜன் டைப் 1 ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த டைப் 1 டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ணும், ஓகேவா? டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை வித்ஸ்டாண்ட் கூடிய எபிலிட்டி டைப் 1 இருக்குது. ஸோ நமக்கு டைப் 1 இங்கே அதிகமாக இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த லிகமெண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, லிகமெண்ட்ஸ் இப்போ இதுதான் போன் அப்படின்னா, லிகமெண்ட்ஸ் போன் கூட போய் இப்படி அட்டாச் ஆகும். இந்த அட்டாச் ஆகிற இந்த பாயிண்ட் பேர் என்ன அப்படின்னா எந்தசிஸ். அதாவது லிகமெண்ட் போனு கூட போய் அட்டாச் ஆகிற இந்த பாயிண்ட் பேர் எந்தசிஸ். அண்ட் அதுக்கப்புறம் போனு கூட அட்டாச் ஆனோடனே இங்கே போனோட அவுட்டர் கவரிங் பேர் நம்ம என்ன சொல்லுவோம், பெரியாஸ்டியம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? பெரியாஸ்டியம் அப்படிங்கிறது போனோட அவுட்டர் கவரிங். இப்போது இந்த பெரியாஸ்டியம்குள்ளே இந்த லிகமெண்ட் போனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லிகமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபைபர்ஸ் மாதிரி ரூட் மாதிரி இருக்கும், ஓகேவா? இது பேர் என்ன அப்படின்னா ஷார்பி ஃபைபர்ஸ். அதாவது பெரியாஸ்டியம்குள்ளே போனதுக்கப்புறம் பெரியாஸ்டியம்லேருந்து போனுக்குள்ளே போகிறது இது ஷார்பி ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இதெல்லாம் இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம லிகமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் லிகமெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ஜாயிண்ட் இருக்குது, ஓகேவா? இப்போது அந்த ஜாயிண்ட்டுக்கு ஆன்டீரியராக ஒரு லிகமெண்ட் இருக்குது, இது ஒரு லிகமெண்ட் இருக்குது, ஓகே? ஆன்டீரியராக ஒரு லிகமெண்ட் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் போஸ்டீரியராக ஒரு லிகமெண்ட் இருக்குது. இப்போது இந்த ஜாயிண்ட்டில் இந்த போன் நமக்கு பின்னாடி இப்படி மூவ் ஆகுது, ஓகேவா? அதாவது ஜாயிண்ட் ஃப்ளெக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளெக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஃப்ளெக்ஸ் ஆச்சுன்னா அந்த போஸ்டீரியர் லிகமெண்ட் ஸ்லாக் ஆக ஆரம்பிச்சிடும், குட்டியாக ஆரம்பிச்சிடும். இதே அந்த ஆன்டீரியர் லிகமெண்ட் இன்னும் நல்லா லென்த் ஆகி டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நல்லா லென்த்தாக ஆகும், ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு ஜாயிண்ட் மூவ் ஆகும்போது இது நல்லா ஸ்ட்ரெச் ஆகி இன்னும் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. இதே இந்த போஸ்டீரியர் லிகமெண்ட் இந்த மாதிரி ஷார்டன் ஆகுது. ஸோ தட் இந்த லிகமெண்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, எக்ஸசிவாக ஒரு மோஷன் எக்ஸசிவாக போகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா லிகமெண்ட்டோட ஃபங்க்ஷன். இப்போது நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்டீரியர் லிகமெண்ட் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு போஸ்டீரியர் லிகமெண்ட் நல்லா ஸ்ட்ரெஸ் ஆகும், ஆன்டீரியர் லிகமெண்ட் ஷார்டன் ஆகும். ஸோ தட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு போஸ்டீரியர் லிகமெண்ட் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி தான் நம்ம பாடியில் லிகமெண்ட்டோட ஃபங்க்ஷன் இருக்கும். எந்த ஜாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு லிகமெண்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஓகேவா? எக்ஸசிவாக அந்த மோஷன் போகாமல் கரெக்டாக அந்த ரேஞ்சில் மூவ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி லிகமெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். இதுதான் மெயின் லிகமெண்ட்டோட ஃபங்க்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லிகமெண்ட்டோட பார்த்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் டெண்டானோட பார்க்கலாம். டெண்டானில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். டெண்டானை பொறுத்த வரைக்கும் நமக்கு செல்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ லிகமெண்ட்ஸில் செல்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் செல்ஸுக்கு பேருமே கிடையாது. இப்போ டெண்டானை பொறுத்த வரைக்கும் செல் என்ன அப்படின்னா டீனோபிளாஸ்ட், அண்ட் அதுக்கப்புறம் டீனோசைட்ஸ், ஓகேவா? டீனோன்னு ஞாபகம், டீனோனா டெண்டான், ஓகேவா? டீனோபிளாஸ்ட் அண்ட் டீனோசைட்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இதில் என்ன டைப் ஆஃப் கொலாஜன் இருக்குது அப்படின்னா, நமக்கு டைப் 1 இருக்குது. டைப் 1
95% வந்துட்டு இருக்கு. அண்ட் அது போக நமக்கு டைப் 3யும் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. ஓகேவா, டைப் 3 வந்துட்டு டெண்டான் ஷீத்தில் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த லிகமெண்ட் வந்துட்டு லிகமெண்ட்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த லிகமெண்ட்டுக்கு வந்துட்டு கவரிங் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, சாரி லிகமெண்ட் கிடையாது, இந்த டெண்டானுக்கு வந்து கவரிங் வந்துட்டு இருக்கு. டெண்டானுக்கு கவரிங் வந்துட்டு என்னென்ன லேயர்லாம் இருக்குது அப்படின்னா எபிடெண்டான், பேராடெண்டான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, எபிடெண்டான், பேராடெண்டான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இந்த எபிடெண்டானும் பேராடெண்டானும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரிடெண்டான் அப்படின்னு சொல்லுவோம். எபிடெண்டான் பேராடெண்டான் சேர்த்து ரெண்டுமே பெரிடெண்டான் சொல்லுவோம். இந்த பெரிடெண்டான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பெரிடெண்டான் ஒரு சில நேரம் வந்துட்டு சைனோவில் ஷீத் வந்து கவர் ஆயிருக்கும். சைனோவில் ஷீத் அப்படிங்கிறது ஜாயின்ட் கேப்சூல் இருக்குது. ஓகேவா, இந்த சைனோவில் ஷீத் வந்து கவர் ஆயிருக்கும். இந்த மாதிரி கவர் ஆயிருந்தா அது பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீனோசைனோவியம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஃபுல்லாக கவரிங் மட்டும் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு நமக்கு ஒரு லேயர்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போது நமக்கு இங்கே வந்து மசில் இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து மசில் பல்க் வந்துட்டு இருக்கு. மசில் பல்க் இருக்குது. அண்ட் கீழே வந்துட்டு வில் பி ஹேவிங் அண்ட் டெண்டான். ஓகேவா, அண்ட் டெண்டான் மசில் பல்க்குக்கு அப்புறம் இங்கே நமக்கு என்ன இருக்குது, போன் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, போன் வந்துட்டு இருக்கு. எப்பயுமே வந்துட்டு மசில் டைரெக்டாக போன் கூட போய் அட்டாச் ஆகாது. மசில் டெண்டான் கூட அட்டாச் ஆகும், டெண்டானில் போன் கூட போய் அட்டாச் ஆகும். இப்போ வந்து என்ன அப்படின்னா நமக்கு இங்கே மசில் இருக்குது அண்ட் இங்கே கீழே டெண்டான் இருக்குது. இந்த மசிலும் டெண்டான்ட்டும் மீட் பண்ணுற இந்த ஜங்ஷன் பேர் என்ன அப்படின்னா மயோடெனினஸ் ஜங்ஷன். ஓகேவா, மயோடெனினஸ் ஜங்ஷன். இந்த மயோடெனினஸ் ஜங்ஷன் அப்படிங்கிறது மசிலும் டெண்டானும் சேர்ற இடம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த டெண்டானும் போனும் போகிற இடத்துல நமக்கு நிறைய லேயர்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு Zone 1, Zone 2, Zone 3, Zone 4 இருக்குது. இந்த Zone 1 வந்து என்ன அப்படின்னா நமக்கு டெண்டான். ஓகேவா, இந்த Zone 1 வந்து டெண்டான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம டெண்டான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து டெண்டான். அண்ட் அதுக்கப்புறம் Zone 2 அப்படிங்கிறது அன்கால்சிஃபைட் ஃபைப்ரோ கார்டிலேஜ். அன்கால்சிஃபைட் அப்படிங்கிற டேர்ம் ஏன் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு போன் ஃபுல்லாகவே வந்து கால்சியம் அதிகமாக இருக்கும். ஸோ தட் போனை வந்து கால்சிஃபைட் சப்ஸ்டன்ஸாக வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து Zone 3 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கால்சிஃபைட். ஓகேவா, அங்கேருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே வந்து கால்சிஃபைட் ஃபைப்ரோ கார்டிலேஜ். இந்த கால்சிஃபைட் ஃபைப்ரோ கார்டிலேஜ்க்கு அப்புறம் வந்து நமக்கு Zone 4 வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா வில் பி ஹேவிங் அண்ட் போன். இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஜோன் வந்துட்டு இருக்குது. ஓகேவா, டென்னாலேருந்து எப்படி அப்படியே மாறி மாறி நமக்கு போன் வரைக்கும் வருது அப்படிங்கிறது தான் இந்த லேயரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து டென்னானோட ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபைனலாக கார்டிலேஜ்குள்ளே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் போனுக்குள்ளது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்து கார்டிலேஜ் அப்படிங்கிறது நமக்கு கார்டிலேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஹைலைன் கார்டிலேஜ், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஃபைப்ரோ கார்டிலேஜ். இதில் இந்த ஹைலைன் கார்டிலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா ஜாயிண்டோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸில் இருக்கிறது தான் வந்து இந்த ஹைலைன் கார்டிலேஜ். இந்த ஹைலைன் கார்டிலேஜுக்கு இன்னொரு நேமே வந்துட்டு இருக்கு, ஆர்டிகுலர் கார்டிலேஜ். ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ் வந்து இந்த இடத்துலலாம் இருக்குது. இப்போது ஃபைப்ரோ கார்டிலேஜ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஃபைப்ரோ கார்டிலேஜ் அப்படிங்கிறது நமக்கு காஸ்டோஸ்டெர்னல் ஜாயிண்ட், அதாவது ஸ்டர்னமும் இந்த காஸ்டல் கார்டிலேஜ் சேர்கிற இடத்துல நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது, காஸ்டோஸ்டெர்னல் ஜாயிண்டில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்டர் பாடி ஆர்டிகுலேஷனாக நமக்கு ஸ்பைனில் உள்ள இன்டர் பாடி ஆர்டிகுலேஷன் அங்கே வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைப்ரோ கார்டிலேஜ் வந்து நமக்கு டிஸ்கில் வந்துட்டு இருக்கு, இன்டர்வெர்டிபிரல் டிஸ்கில் வந்துட்டு இருக்கு. அண்ட் அது போக பிளேட்ஸ்லேயே வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல நமக்கு ஃபைப்ரோ கார்டிலேஜ் வந்துட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம ஹைலைன் கார்டிலேஜ்குள்ளே போகலாம். ஹைலைன் கார்டிலேஜ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹைலைன் கார்டிலேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ஹைலைன் கார்டிலேஜ் வந்துட்டு நமக்கு வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா ஆர்டிகுலர் கார்டிலேஜ் நம்ம படித்தாச்சு. இந்த ஹைலைன் கார்டிலேஜில் நமக்கு வந்து செல்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன செல்ஸ்லாம் இங்கேருந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கான்ட்ரோபிளாஸ்ட், அதாவது ஹைலைனாலே கான்ட்ரோ நம்ம சொல்லுவோம். ஸோ தட் கார்டிலேஜ்னாலே நம்ம கான்ட்ரோன்னு சொல்லுவோம். ஸோ தட் இதில் வந்து கான்ட்ரோபிளாஸ்ட், அப்புறம் வந்துட்டு கான்ட்ரோசைட்ஸ் வந்துட்டு ஓகேவா. இந்த கான்ட்ரோபிளாஸ்ட்டோட இந்த கான்ட்ரோசைட்ஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ்லாம் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸில் வந்துட்டு நமக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா நமக்கு டைப் 2 கொலாஜன் வந்துட்டு இருக்கு. டைப் 2 கொலாஜன் வந்துட்டு இருக்கு. டைப் 2 கொலாஜன் வந்து கம்ப்ரசிவ் லோடை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அது நமக்கு டைப் 2 கொலாஜன் வந்துட்டு இருக்கு. அண்ட் அது போக வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எலாஸ்டின் வந்து கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு கொலாஜன், அதாவது இது வந்து ஃபைப்ரல் காம்பவுண்ட். இதே இன்டர் ஃபைப்ரல் காம்பவுண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸில் நமக்கு புரோட்டோகிளைக்கன்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு.
அண்ட் கொலாஜன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அந்த கார்ட்லேஜ் ஃபுல்லாக கொலாஜன் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அண்ட் ப்ரோட்டியோகிளைக்கன்ஸ் நமக்கு அதிகமாக வந்துட்டுருக்கு. ப்ரோட்டியோகிளைக்கன்ஸ் அதிகமாக இருந்தால் நமக்கு வாட்டரும் அதிகமாக வந்துட்டுருக்கும். இப்போது இதோட ஜோன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஜோன் அப்படின்னா எப்படி வந்து ஹைலைன் கார்ட்லேஜ் வந்து போனாக மாறுது. இப்போது போனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா சைனோவில் போன்லுமே வந்துட்டு இந்த இடத்துல கவர் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த ஹைலைன் கார்ட்லேஜ். ஓகேவா, போனோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸில் எண்ணில் இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இதில் வந்துட்டு நமக்கு zone 1, zone 2, zone 3 வந்துட்டு இருக்கு. zone 3 போனதுக்கப்புறம் நமக்கு இங்கே வந்து போன் வந்து வந்துடும். ஓகேவா, இது வந்து போன். அப்போ zone 1 வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேவா, இப்போ இந்த zone 1ல நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா zone 1 பேர் வந்து டான்ஜென்டியல் ஜோன். ஓகேவா, ஜோன் வந்து டான்ஜென்டியல் ஜோன். இந்த zone 1ல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு டைப் 2 கொலாஜன் வந்து இந்த மாதிரி பேரலெல்லாம் வந்து அரேஞ்ச் வந்து ஆயிருக்கும். ஓகேவா, இது வந்து டான்ஜென்டியல் ஜோன். அண்ட் செகண்ட் ஜோன் பேர் என்ன அப்படின்னா டிரான்சிஷனல் ஜோன். ஓகே, செகண்ட் ஜோன் பேர் வந்து டிரான்சிஷனல் ஜோன். இது வந்து மிடில் ஜோன் இல்லை டிரான்சிஷனல் ஜோன் சொல்லுவோம். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டைப் 2 கொலாஜன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஓப்பன் மெஷ் ஒர்க்காக வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இதில் வந்து டைப் 2 கொலாஜன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டியோகிளைக்கன்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. பிஜி கண்டென்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து செல்ஸுமே வந்துட்டு நமக்கு கான்ட்ரோசைட் செல்ஸுமே வந்துட்டு இருக்குது. ஸோ தட் இந்த டிரான்சிஷனல் ஜோனில் நமக்கு 3 லேயர் இருக்குது, 3 சப்ஸ்டன்ஸ் இருக்குது. கொலாஜன் ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டியோகிளைக்கன்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு வில் பி ஹேவிங் அண்ட் கான்ட்ரோசைட்ஸுமே வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தேர்ட் லேயர் வந்து என்ன அப்படின்னா தேர்ட் ஜோன் வந்து நமக்கு ரேடியல் ஜோன். ஓகேவா, தேர்ட் ஜோன் பேர் வந்து ரேடியல் ஜோன். இந்த ரேடியல் ஜோனில் நமக்கு வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு பர்பெண்டிகுலராக அந்த கொலாஜன் ஃபைபர்ஸ்லாம் அரேஞ்ச் ஆகுது ஆயிருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து ரேடியல் ஜோன். அண்ட் ரேடியல் ஜோன் வந்ததுக்கப்புறம் நமக்கு கால்சிஃபைட் கார்டிலேஜ் வந்து வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு சப்கான்ட்ரல் போன், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே போன் லேயர் தான் வந்து வரும். இதுதான் வந்து 3 ஜோன். இந்த 3 ஜோனை தாண்டி தான் வந்துட்டு நமக்கு போன் வந்து வருது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹைலைன் கார்ட்லேஜ் வந்து ஒரு தடவை டேமேஜ் ஆனால் திருப்பி வந்து அதால் ரீப்ளேஸ் வந்து பண்ண முடியாது. மோஸ்ட்லி எந்த டிசீஸில் வந்து இந்த ஹைலைன் கார்ட்லேஜ் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஓகேவா, இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஹைலைன் கார்ட்லேஜ் தான் ஃபர்ஸ்ட் வந்து டேமேஜ் வந்து ஆகும். அந்த ஹைலைன் கார்ட்லேஜ் வந்து ஃபுல்லாக எரோடு வந்து ஆரம்பிச்சிடும். இந்த டிசீஸ் ஃபுல்லாகவே வந்து பேத்தாலஜி வந்து மெயின்லி அஃபெக்டிங் ஹைலைன் கார்ட்லேஜ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஏன் வந்து இந்த ஹைலைன் கார்ட்லேஜ் ஒரு தடவை டேமேஜ் ஆனால் இன்னொரு தடவை அதால் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னா இதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஹைப்போ செல்லு வந்து இதில் கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஏவாஸ்குலர் அப்படின்னா இதுக்கு பிளட் சப்ளை கிடையாது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக பிளட் சப்ளை கிடையாது இதோட. ஓகேவா, ஸோ தட் இது ஹைப்போ செல்லுலாராக இருக்குது, ஏவாஸ்குலராக இருக்குது. இதனால ஒரு இதாக வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதோட நியூட்ரிஷன் வந்து இதுக்கு பிளட் சப்ளை இல்லைன்னு அப்படின்னு பார்த்தோம். ஸோ தட் இது நியூட்ரிஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டிஃப்யூஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. டிஃப்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஜாயிண்ட் வந்து நம்ம லோட் பண்ணுறோம், வெயிட் பியர் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகும். ஸோ தட் இதில் வந்து என்ன அப்படின்னா பிஜி கண்டென்ட்ஸ்லாம் சைனோவல் மெம்பரேன்லேருந்து இந்த பிஜி கண்டென்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் வந்து அட்ராக்ட் பண்ணும், நியூட்ரிஷன் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ தட் சைனோவல் ஃப்ளூயிட்ல இருந்தால் இதோட நியூட்ரிஷன் வந்து வரும். இன்கேஸ் வந்து சைனோவல் ஃப்ளூயிட் அஃபெக்ட் ஆகும்போதோ அந்த கண்டிஷனில் நமக்கு இந்த ஹைலைன் கார்ட்லேஜ் அஃபெக்ட் வந்து ஆகும். அண்ட் ஹைலைன் கார்ட்லேஜுக்கு அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நியூட்ரிஷன் இல்லாதனால நமக்கு வந்து ஒரு தடவை டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதால் திருப்பி வந்து ரீகெயின் வந்து பண்ண முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் தேர்ட் ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து செல்ஸ் இருக்குது ஆனால் டெர்மினலி டிஃபரன்ஷியேட்டட் செல் தான் வந்துட்டு இருக்குது. ஆக்டிவாக க்ரோ ஆகிற செல் இல்லாமல் இதில் வந்து டெர்மினலி டிஃப்ரென்ஷியேட்டட் செல் தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, நல்ல க்ரோ ஆகி மெச்சூரான செல் தான் வந்துட்டு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த இது வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ரீசன். ஸோ தட் வந்து இதால் திருப்பி வந்து ரீகெயின் வந்து பண்ண முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஃபைப்ரோ கார்ட்லேஜ்குள்ளே போகலாம். ஃபைப்ரோ கார்ட்லேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபைப்ரோ கார்ட்லேஜ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபைப்ரோ கார்ட்லேஜ் நமக்கு என்னென்ன செல்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபைப்ரோ பிளாஸ்ட் அண்ட் ஃபைப்ரோ சைட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஃபைப்ரோ பிளாஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரோ சைட்ஸ் வந்துட்டு இந்த ஃபைப்ரோ கார்ட்லேஜ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் எப்பயாவது வந்துட்டு நமக்கு ஃபைப்ரோ கான்ட்ரோசைட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபைப்ரோ கான்ட்ரோசைட்ஸ் வந்து நமக்கு எப்பயாவது வந்துட்டு லொக்கேட் வந்து ஆயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இது கொலாஜனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டைப் 2 கொலாஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனால் டைப் 2 டைப் 1 கொலாஜன் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, டைப் 2 இருக்குது, டைப் 1 வந்துட்டு இருக்கு. டைப் 2 இருக்குது அண்ட் டைப் 1 வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இதில் டைப் 1 வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கு டைப் 2 கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு நமக்கு ஹைலைன் கார்ட்லேஜ் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு பிளட் சப்ளை வந்து கொஞ்சமாக அதிகமாக இருக்குது. ஸோ தட் வந்து இது கொஞ்சம் வாஸ்குலராக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு தடவை இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா
திருப்பி க்ரோ பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இருக்குது. ஆனால் ஹைலைன் கார்ட்லேஜ்க்கு சுத்தமாக வந்துட்டு கிடையாது. ஓகேவா? ஸோ தட் இதுக்கு வாஸ்குலாரிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. இது ஒரு இம்பார்ட்டான விஷயம். ஸோ தட் இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் முடிச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் நம்ம போனோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பிஹேவியர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூக்குள்ளே போகலாம். ஓகேவா? தேங்க்யூ. இன்னும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி, அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம். தேங்க்யூ. சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.